கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். உங்களில் அநேகர் இந்த வார்த்தைகள் எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது என்று என்னோடு பேசுகிறதை நினைத்து நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னும் உங்கள் உற்சாகமான தொலைபேசியை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். நான் பார்த்தபோது ஒரு தூதன் 6வது முத்திரையை உடைக்க கண்டேன். அப்பொழுது இந்த சூரியன் கருத்து போனது, சந்திரன் இரத்தமயமாக மாறியது என்று நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு முத்திரைகளை உடைக்கும் போதும் இந்த உலகத்திலே ஒரு பயங்கரமான அழிவுகள் வரப்போகிறது என்பதை சுட்டி காட்டுகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் தீக்கரையாக மாற்றப்பட போகிறது என்று வேத புஸ்தகத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கிறோம். அதற்கு வேத பண்டிதர்கள் 3 காரியங்களை சொல்கிறார்கள். ஒன்று, இந்த உலகத்தில் இருக்கிற சமுத்திரம்தான் இந்த உலகத்தில் நிறைந்து கிடக்கிறது. எங்கு பார்த்தாலும் சமுத்திரத்தை, தண்ணீரை தான் பார்க்கிறோம். ஆனால் இந்த தண்ணீர் ஒரு நாள் தீப்பிடித்து எரிய போகிறது என்று நான் உங்களுக்கு சொல்வேன். ஆனால் ஒருவேளை நீங்கள் அதை நினைத்து சிரிக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தண்ணீர் என்பது 2 விதமான பொருட்களினால் செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்று ஆக்சிஜன், இன்னொன்று ஹைட்ரஜன். H2O என்று அதை சொல்வார்கள். 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் சேர்ந்தது தான் இந்த தண்ணீர். இந்த 2 பொருட்களையும் தனியாக பிரித்து அதனுடைய இயற்தன்மைகளை நீங்கள் பார்ப்பீர்களானால் உண்மையாகவே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறவைகள் நிறைவேறும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஹைட்ரஜனுடைய தன்மை வெடிக்கக்கூடிய தன்மை உடையது. ஆக்சிஜனுடைய தன்மை எரிகிறதற்கு தூண்டுகிற தன்மை உடையது. ஒரு பொருள் எரிய வேண்டும் என்றால் அதற்கு ஆக்சிஜன் வேண்டும். இப்படி வெடிக்கக்கூடிய பொருளும் எரிகிறதற்கு தூண்டுகிற ஒரு பொருளையும் ஆண்டவர் ஒன்றாக இணைத்து வைத்திருக்கிறார். படைத்த ஆண்டவர் என்றைக்காவது ஒரு நாள் அதை தனித்தனியாக பிரித்து உன்னுடைய இயற்குணத்தை நீ காட்டு என்று சொல்லிவிட்டால், பிரியமானவர்களே, இந்த உலகத்தை போல பல உலகங்களை அழிக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த கடலுக்கு இருக்கிறது. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையிலே அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு தீ குழம்பை இந்த உலகத்தில் நாம் பார்க்க போகிறோம். ஆனால் அதற்கு முந்தி நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக பரிசுத்தமாய் நாம் ஜீவிப்போமானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இந்த உலகத்தின் பாடுகளுக்கும் இந்த உலகத்தின் நெருக்கங்களுக்கும் நான் நிச்சயமாகவே தப்பித்து கொள்ளலாம் என்பதை நாம் வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். 2வது ஒரு பயங்கரமான காரியம் இந்த உலகத்தின் அழிவுக்கு காரணமாக இருக்கிறது. அது என்னவென்றால், இந்த நாட்களிலே ஒவ்வொரு நாடுகளும் போட்டி போட்டுக்கொண்டு அநேக அணு ஆயுதங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கரண்ட் எடுப்பதற்கு கூட எத்தனையோ அணு உலைகளை கட்டி வைத்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற அணு உலைகள், இந்த உலகத்திலே மக்கள் சேர்த்து வைத்திருக்கிற அணு ஆயுதங்கள், பிரியமானவர்களே, அதை செய்வதை காட்டிலும் அதை பிரிசர்வ் பண்ணுவதற்கு அல்லது அதை பாதுகாப்பதற்கு நிறைய பணத்தை மக்கள் கொட்டி ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை நாளுக்கு இந்த மனிதர்கள் கண்ணிமைத்து அதை மிகுந்த பாதுகாப்போடு வைத்திருக்க முடியும்? என்றைக்காவது ஒரு நாள் இந்த எல்லா ஆயுதங்களும் வெடிக்க ஆரம்பித்து விட்டால், பிரியமானவர்களே, ஒரு பயங்கரமான அழிவுக்கு நேராக உலகம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 3வது ஒரு காரியத்தை அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறார்கள். பூமியினுடைய நடுவிலே மெக்குமா என்கிற ஒரு எரி குழம்பு இருக்கிறது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஓட்டை போட்டுக்கொண்டு வெளியே வரும் பொழுதுதான் அதற்கு எரிமலை என்று நாம் சொல்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் நடுவிலே ஒரு பயங்கரமான ஒரு எரி குழம்பு இருக்கிறது.
இந்த அன்புள்ள ஆண்டவர், அதை படைத்த ஆண்டவர் இந்த உலகத்தை அழிக்க வேண்டும் என நினைத்தால் அந்த குழம்புகள் வெளியே வருவதற்கு அதற்கு ஒரு வழி கிடைக்கும் என்று சொன்னால், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் வெந்துருகி சாம்பலாக போக போகிறது. ஆனால் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறபடினால்தான் இவ்வளவு நாட்களும் அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இங்கே 6வது முத்திரையை உடைத்த போது ஒரு பல அழிவுகள், பல நெருக்கங்கள் இந்த பூமியிலே வந்து கொண்டிருக்கிறது. 4 திசைகளிலும் இருந்து 4 தூதர்கள் காற்றுகளை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் காற்று இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் நாம் எதையுமே செய்ய முடியாது. உலகத்தை அழிக்கும்படியாக அவர்கள் காற்றுகளை இறுக பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஒரு தூதன் பறந்து வந்து சொல்கிறான், கொஞ்சம் பொறுங்கள், தேவனுடைய பிள்ளைகளும் இங்கே இருக்கிறார்கள். எல்லாரோடும் சேர்ந்து அந்த பிள்ளைகளையும் நாம் அழித்து விட முடியாது, அவர்களை கொன்றுவிட முடியாது. அவர்களை முத்திரை போட்டு தீர்க்கும் மட்டும் ஜஸ்ட் யூ வெயிட், கொஞ்சம் பொறுத்திருங்கள் என்று அந்த தேவதூதனை பார்த்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 91ஆம் சங்கீதத்திலே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற ஒரு வசனம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. தம்முடைய பிள்ளைகளை காக்கும்படி அவர்கள் தூதர்களை கட்டளையிடுகிறார். அவர்கள் தங்கள் கைகளிலே நம்மை ஏந்தி கொண்டு போகிறார்கள். நமக்கு முன்பதாக தேவன் தூதர்களை கட்டளையிட்டிருக்கிறார், உங்களை காக்கும்படியாக, உங்கள் பொருட்களை காக்கும்படியாக, உங்கள் ஜீவனை காக்கும்படியாக என் ஆண்டவர் தூதர்களை கட்டளையிடுகிறார். கவலைப்படாதீர்கள். ஐயோ, என்னை காக்கிறதற்கு யாரும் இல்லையே, ஐயோ எனக்கு உதவி செய்வதற்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லையே, எனக்கு ஆறுதலாக இருப்பதற்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். கலங்காதிருங்கள். உங்களுக்காக தேவ தூதர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஜீவிப்பீர்களானால், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்வீர்களானால், உங்களை காக்கும்படிக்கு ஆண்டவர் தேவ தூதர்களை அனுப்ப வல்லவராயிருக்கிறார். இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களிலும் அவர்கள் முத்திரை போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை பாதுகாக்கும்படி ஒவ்வொரு கோத்திரங்களாக அவர்கள் முத்திரை போட்டுக்கொண்டே வருகிறார்கள். ஆனால் நீங்கள் கவனமாய் சிந்தித்து பார்க்கும் பொழுது 2 கோத்திரங்கள் முத்திரை போடப்படாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த 2 கோத்திரங்கள் முத்திரை போடப்படவில்லை, அழிவுக்கு அவைகள் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், இந்த 2 கோத்திரத்தில் இருந்துதான் கடைசி நாட்களிலே தேவனுக்கு எதிராய் வருகிற ஆன்டி கிரைஸ்ட் என்று சொல்லுகிறோமே, எதிர் கிறிஸ்து, அப்படிப்பட்ட ஒருவன் தோன்றுவான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த 2 கோத்திரங்களும் புறக்கணித்து தள்ளப்படுவதற்கு காரணம் என்ன என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நாம் விலகி தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாற முடியும். இந்த 2 கோத்திரங்களை நான் உங்களோடு சொல்ல முடியாது விரும்புகிறேன். ஒன்று தான் கோத்திரம் என்கிற ஒரு கோத்திரம், 2வது ஒரு கோத்திரம் எப்ராயிம் என்கிற கோத்திரம். இந்த தான் கோத்திரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது இவர்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபினுடைய 12 பிள்ளைகளிலே ஒருவன், ராகேலினுடைய வேலைக்காரியா இருந்த பில்காளுக்கும் யாக்கோபுக்கும் பிறந்த ஒரு குமாரன் தான் இந்த தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சொந்த மனைவியினிடத்தில் பிறக்காமல் வேலைக்காரியினிடத்தில் பிறந்த ஒரு மனுஷன். ஆபிரகாமை குறித்து வாசிக்கும் போது ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் சொல்லுகிறார், உன் வேலைக்காரி ஆகிய ஆகாரிடத்தில் பிறந்த குமாரன் உனக்கு புத்திரனாக மாட்டான், சுதந்திரவாளியாக மாட்டான், உனக்கென்று ஒரு குமாரனை தருவேன், உன்னுடைய மனைவியினிடத்தில் ஒரு குமாரனை உனக்கு தருவேன், அவன்தான் உன்னுடைய எல்லா சொத்துகளுக்கும் உரிமையாயிருப்பான் என்று பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மையும் ஆண்டவர் அவருடைய சொந்த உரிமைகளாக ஆண்டவர் மாற்றும்படியாக விரும்புகிறார். யாரெல்லாம் அவருடைய சொந்த உரிமைகளாக மாறுகிறார்களோ, சொந்த இரத்தத்தின் பிள்ளைகளாக மாறுகிறார்களோ, அவர்களுக்குத்தான் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ
அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். God is giving us the authority. God is giving us the authority. ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக மாறுகிற ஒரு சுதந்திரத்தை, ஒரு பெரிய வாய்ப்பை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு நல்ல ஒரு தருணத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கே நீங்கள் ஆண்டவரை உங்கள் வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பா பிதாவே, என்னை இரட்சியும் என்று நீங்கள் கூப்பிடுங்கள். ஆண்டவரே, என் பாவங்களை உம்முடைய பாதத்தில் அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லுங்கள். தேவாதி தேவன் உங்கள் தலையிலே முத்திரை போடுவார். இரண்டாவதாக இந்த கோத்திரத்தை நாம் வாசிக்கும் போது எண்ணாகமத்திலே அந்த ஒவ்வொரு கோத்திரங்களுடைய ஆட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். They are taking the census. பிரியமானவர்களே, அந்த சென்சஸ் எடுக்கும் பொழுது இரண்டாவது பெரிய லார்ஜஸ்ட் கோத்திரம் என்று நாம் சொல்லலாமே, அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு கோத்திரமாக இருக்கிறது. முதலாவது கோத்திரம் யூதா கோத்திரம். யூதா கோத்திரத்தில் தான் நிறைய ஜனங்கள் இருக்கிறார்கள். தனி கோத்திரமாக இயங்கக்கூடிய அளவுக்கு நிறைய ஆண்களும் பெண்களும் நிறைந்திருக்கிறார்கள். இரண்டாவது ஒரு பெரிய கோத்திரம் இந்த தான் கோத்திரம் தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் 2-3 சக்திகள் இந்த உலகத்தில் இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஒன்று பண பலன். ஒருவனுக்கு நிறைய பணம் இருந்து விட்டால் அவனுடைய பேச்சுகள் எல்லாம் மாறிவிடுகிறது. அவனுடைய உடையிலே ஒரு மாற்றத்தை பார்க்கிறோம். தன்னை குறித்து அதிகமாக எண்ணிக்கொள்ளுகிறான். தன்னுடைய பேச்சிலே பெருமை கொள்ளுகிறான். அன்பானவர்களே, ஒருவேளை உங்களுக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம், கவலைப்படாதீர்கள். கர்த்தருடைய பலன் உங்களோடு இருக்கிறது. இரண்டாவது ஒரு காரியம் இருக்கிறது, ஆள்பலன். நாங்கள் எல்லாம் பெரிய கோத்திரம், நாங்கள் இவ்வளவு பெரிய கோத்திரமாக இருக்கிறோம் என்று மார்த்தட்டி கொள்ளுகிற அநேகர் இருக்கிறார்கள். உங்கள் கோத்திரத்தை பார்த்து தேவன் உங்கள் தலையிலே முத்திரை போடவில்லை. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்துதான் தேவன் உங்கள் தலையிலே முத்திரை போடுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் பெரிய கோத்திரத்தில் இருக்கிறேன், நான் பெரிய ஆள்பலத்தில் இருக்கிறேன் என்று எண்ணாதிருங்கள். மனுஷன் இன்றைக்கு உங்களுக்கு ஆதரவாக இருப்பான், ஆனால் நாளைக்கு அவன் மாறி போவான். ஒரு வாரத்திற்கு முன்பதாக இயேசுவை பார்த்து சொன்னார்கள், ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொன்னார்கள். ஆனால் சில நாட்களுக்குள்ளாக அவரை சிலுவையில் அறையுங்கள், அவரை கொன்று போடுங்கள், அவரை அறைந்து கொன்று போடுங்கள் என்று கத்த ஆரம்பித்தார்கள். This is the nature of the mankind. இதான் மனுக்குலத்தினுடைய ஒரு எண்ணம், பிரியமானவர்களே. ஆனால் நாம் தனிப்பட்ட முறையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது ஒரு காரியத்தை இந்த தான் கோத்திரத்திலிருந்து நான் கண்டுபிடித்தேன். எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு வந்து கானானை ஒவ்வொருவரும் சுதந்தரிக்கிறார்கள். அவர்கள் இன்ஹெரிட் பண்ணுகிறார்கள். ஒவ்வொரு கோத்திரங்களாய் இன்ஹெரிட் பண்ணி கொண்டு வரும் பொழுது கடைசியில் இந்த லாஸ்ட் இன்ஹெரிட் பண்ணினவர்கள் தான் இந்த தான் கோத்திரத்தார். மிகவும் சோம்பேறிகள் என்று நான் சொல்ல வேண்டும், அல்லது மிகவும் லேட்டானவர்கள், தாமதமானவர்கள் என்று சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த பூமியை நமக்காய் கொடுத்திருக்கிறார் கொஞ்ச காலம் வாழ்வதற்காக. பலத்தின் மிகுதினாலே 50 வருஷம் அல்லது 60 வருஷம் அல்லது 70 வருஷம் தான் இந்த உலகத்தில் வாழப் போகிறோம். ஆனால் இன்னொரு வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், இது மூட பழக்க வழக்கம் என்று சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, இந்த சரீரம் அழிந்து போவது உண்மைதான், ஆனால் அதற்குள்ளே இருக்கிறது பாருங்கள், ஒரு ஆத்துமா. அதற்கு ஒரு நாளும் அழிவே கிடையாது, அதற்கு வயசே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தன்மை உடையது. அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நாம் ஆயத்தப்பட வேண்டும். இவர்கள் எல்லாவற்றிலும் கடைசியாக அதை சுதந்திரித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கால தாமதம் பண்ணக்கூடாது. ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நாளைக்கு பார்த்துக் கொள்கிறேன் என்று நீங்கள் ஒரு நாளும் நீங்கள் கால தாமதம் பண்ணக்கூடாது. நீங்கள் ஆண்டவருடைய பாதத்திலே தேவன் கொடுத்த இந்த நாளிலே நீங்கள் உங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கே ரட்சணிய நாள்,
இன்றைக்கே அனுக்கிரக காலம். நாளை என்று ஒரு நாளும் நீங்கள் வைத்து விடக்கூடாது. தேவன் உங்கள் முன்பதாக ஆவலோடு கூட காத்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக அவர் காத்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்களுடைய இருக்கைக்கு முன்பதாக முழங்கால் பண்ணிட்டு, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று ஒரு வார்த்தை சொல்லி பாருங்கள். God will put a seal upon your head. உங்கள் தலையின் மேலே ஆண்டவர் முத்திரை போடுவார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த ஸ்லாக்கியத்தை, உரிமையை என் ஆண்டவர் கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்காக என் ஆண்டவர் காத்து கொண்டே இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மூடி பிரசங்கியார் என்று ஒரு தேவனுடைய மனுஷர் இருந்தார். அந்த நாட்களிலே தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷர் ஒரு நாள் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் பேசுவதற்காக ஒரு பட்டணத்துக்கு சென்றிருந்தார். அந்த பட்டணத்தில் உள்ளவர்கள் அவரை ஒரு பெரிய ஒரு பணக்கார வீட்டிலே அவரை தங்க வைத்தார்கள். அந்த வீட்டிலே அவர் தங்கி உபவாசித்து ஜெபித்து பாரத்தோடு கலப்படமில்லாத கர்த்தருடைய வார்த்தையை அந்த ஜனங்களுக்கு பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் அந்த வீட்டினுடைய எஜமாட்டியோ ஒரு பெரிய ஆடம்பர பேர்வழி, தன்னுடைய வாழ்க்கையை பாவத்திலே கழித்துக் கொண்டிருந்தவள். அவளும் அன்போடு அவரை ஏற்றுக்கொண்டாள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரியமானவர்களே, முதல் நாளிலே கேட்டார், அம்மா நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா, அவருக்கு உன் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறீர்களா என்று கேட்டார். அந்த அம்மா சொன்னார்கள், நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், இந்த உலகத்தை நாங்கள் அனுபவித்து முடிக்க வேண்டும், முடித்துவிட்டு நான் நாளைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டாள். இரண்டாவது கூட்டங்களை முடித்து மறுபடியும் திரும்பி வந்தார். அம்மா இந்த செய்தியை கேட்டீர்களா, உங்களுக்கு எப்படி இருந்தது, உங்களுக்கு புரிந்ததா, இந்த வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தை தொட்டதா என்று கேட்டார். அந்த அம்மா சொன்னார்கள், நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம், நாட் டுடே பட் டுமாரோ என்று சொன்னார்கள். மூன்றாவது நாள் உபவாசித்தார். கண்ணை திறந்து கர்த்தரோடு பேசிக் கொண்டிருந்தார். கண்களை மூடி ஆண்டவரோடு கூட கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார். அந்த அம்மா நினைத்தார்கள், இந்த தேவனுடைய மனுஷன் 3 நாட்களும் உண்ணாமலும் குடியாமலும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு டம்ளர் ஆப்பிள் ஜூஸ் இந்த ஐயாவுக்கு கொடுக்கலாமே என்று கலக்கி கொண்டு அவர் முன்பதாக வந்து நின்றாள். மெதுவாக கண்ணை திறந்து பார்த்தார். அந்த அம்மா நிற்கிறதை கண்டார். அவர்கள் நீட்டினார்கள், ஆப்பிள் ஜூஸை சாப்பிடுங்கள் என்று சொன்னார். மறுபடியும் கண்ணை மூடிக்கொண்டு ஆண்டவரோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மரணித்தார்கள், ஒருவேளை அவர் என்னை கவனிக்கவில்லை போல இருக்கிறது, இன்னும் கொஞ்ச நேரம் கழிக்கட்டும், அவர் கண்ணை திறப்பார், அவர் கையில கொடுக்கலாம் என்று அவர்கள் ஆவலோடு கூட காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அம்மா காத்துக்கொண்டே இருந்தார்கள். இந்த தேவனுடைய மனுஷன் கண்ணை திறந்தார். மறுபடியும் கண்ணை திறந்தார். திறக்கிறாரே என்று அந்த டம்ளரை நீட்டின போது மறுபடியும் கண்களை மூடிக்கொண்டு அவர் கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார். நினைத்தார்கள், ஒருவேளை அவர் சரியா என்னை கவனித்திருக்க மாட்டார், அவர் ஜெபத்திலே கவனமாக இருக்கிறார், கொஞ்ச நேரம் போகட்டும், அவருக்கு கொடுக்கலாம் என்று மறுபடியும் 5 நிமிடம் காத்து கொண்டிருந்தாள். அவர் கண்ணை திறந்து பார்த்தார். இவள் நீட்டினாள். அவள் மறுபடியும் கண்ணை மூடிக்கொண்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்து விட்டாள். இவளுக்கு கோபம் வந்தது. விரக்தியோடு கோபத்தோடு கத்தி தொலைத்தாள். எவ்வளவு நேரம் நான் உனக்கு முன்பதாக நிற்கிறேன், ஆஃப்டர் ஆல் யூ ஆர் ஒரு சாதாரண ஒரு ஊழியக்காரன், ஐ அம் ஸ்டாண்டிங் பிஃபோர் யூ ஃபார் a long time, என்னை பார்த்து ஏன் கேலி செய்கிறாய் என்று கோபத்தோடு அவர் எரிச்சலோடு அவர் கத்த ஆரம்பித்தார். இந்த நேரத்தில் அந்த தேவ மனுஷன் புன்முறுவலோடு சொன்னார், அம்மா இந்த சாதாரண மனிதன் முன்பதாக ஒரு 5 நிமிடம் உனக்கு பொறுத்திருக்க முடியவில்லையே, காத்திருக்க முடியவில்லையே, ஆனால் உனக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அண்ட சராசரங்களை படைத்த தேவாதி தேவன் is waiting for you for a long time. உனக்காக எவ்வளோ நேரங்கள் உனக்காக காத்திருக்கிறாரே, நீ உன் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க மனமில்லையா என்று சொன்ன பொழுது
அவள் கீழே விழுந்து முழங்கால் பண்ணிட்டு, ஆண்டவரே, இன்றைக்கு என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன். எந்த காரியத்திலும் என் வாழ்க்கையில நிம்மதி இல்லை ஆண்டவரே, எந்த காரியத்திலும் என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை ஆண்டவரே. இந்த உலகத்தில் உண்மையாய் என்னை நேசிப்பதற்கு யாரும் இல்லை ஆண்டவரே. பணத்திற்காக என்னை நேசிக்கிறார்கள், என் தாளந்துகளுக்காக என்னை நேசிக்கிறார்கள், அழகுக்காக என்னை நேசிக்கிறார்கள் அப்பா. ஆனால் உண்மையாய் என்னை நேசிக்க இந்த உலகத்தில் யாரும் இல்லை. என்னை நேசிக்கிற ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இருக்கிறீர் அல்லவா ஆண்டவரே, என்னை நேசிக்க ஒரு தெய்வம் இருக்கிறீர் அல்லவா ஆண்டவரே, நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்தாளாம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் தேவன் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார், உங்கள் பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார். நீங்களும் உங்கள் குடும்பமும் ஆண்டவருடைய பிள்ளையாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுங்கள். பார்வோன் இந்த அருமையான மோசேயினுடைய வார்த்தைக்கு அவன் செவி சாய்க்காமல் ஒவ்வொரு நாளும் தாமதப்படுத்திக் கொண்டிருந்தான். இஸ்ரவேல் ஜனங்களை விடுவதற்கு அவன் தாமதப்படுத்திக் கொண்டிருந்தான். அருமையான மோசே வந்து சொல்கிறார், என் ஜனங்களை ஆராதனை செய்வதற்கு விட்டுவிடுங்கள், நாங்கள் வனாந்திரத்தில் போய் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அவன் சொல்லுகிறான், முதலாவது சொல்கிறான் போங்கள் என்று சொல்வான், இரண்டாவது சொல்வான் இல்லை நான் உன்னை அனுப்ப மாட்டேன் என்று சொல்வான். மறுபடியும் மோசே கேட்பார், அவன் சொல்லுவான், நீங்கள் மட்டும் போங்கள், உங்கள் ஆடு மாடுகள் இங்கே இருக்கட்டும், உங்கள் மனைவிமார் இங்கே இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகள் இங்கே இருக்கட்டும் என்று சொல்வான். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை ஆராதிக்கும் போது நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னது போல நாம் குடும்பமாக ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். குடும்பமாய் தேவனை தொழுது கொள்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், ஒவ்வொரு நாளும் அவன் தாமதித்துக் கொண்டு போனதினாலே பரிசுத்தமான வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது, பார்வோனையும் பார்வோனுடைய சேனையும் அந்த மகா பெரிய செங்கடலிலே ஆண்டவர் அழிவுக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். இந்த உலகத்தின் பயங்கரமான அழிவுக்கு நாம் தப்புவிக்க வேண்டும் என்றால், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தாமதம் இல்லாமல், காலத்தை தாழ்த்தாமல் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நாம் சேவிக்க வேண்டும். இரண்டாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். முத்திரை போடாமல் அதற்கு விலக்கான இன்னொரு கோத்திரம் எப்ராயிம் கோத்திரம் என்கிற ஒரு கோத்திரம். எப்ராயிம் என்றால் யார்? யோசேப்பினுடைய குமாரர்களில் ஒருவன் தான் இந்த எப்ராயிம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் அவனுடைய பிள்ளைகள் 12 பேர் இருந்தார்கள். அதிலே ஒருவன் தான் இந்த அருமையான யோசேப்பு. அவனுடைய சகோதரர்களால் அவன் குழியிலே தூக்கி போடப்பட்டான், மறுபடியும் விற்கப்பட்டான். கர்த்தர் அவனை எகிப்து தேசத்திற்கு கொண்டு போனார். கொண்டு போனது மாத்திரமல்ல, அங்கே பல சோதனைகள் அவனுடைய வாழ்க்கையில வந்தது, பல நெருக்கங்கள் வந்தது, பல போராட்டங்கள் வந்தது. அந்த போராட்டங்களின் நடுவில் தான் கர்த்தர் அவனை ஒரு பெரிய தலைவனாக கர்த்தர் தெரிந்து கொண்டார். உங்கள் வாழ்க்கையிலும் பலவிதமான போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கலாம், உங்கள் வாழ்க்கையிலும் பலவிதமான நெருக்கங்கள் வந்து கொண்டிருக்கலாம், உங்கள் வாழ்க்கையிலும் பலவிதமான சோதனைகள் வந்து கொண்டிருக்கலாம். கலங்காதீர்கள். இந்த சோதனைகள் எதற்கென்று சொன்னால், தேவன் உங்களை உயர்த்த போகிறார் என்று அர்த்தம். அவன் அங்கே போய் உயர்த்தப்பட்ட போது ஒரு அருமையான எகிப்திய பெண்ணை அவனுக்கு மனைவியாக கொடுத்தார்கள். அந்த அருமையான பெண் மூலமாக ஆண்டவர் அவனுக்கு 2 பிள்ளைகளை கொடுக்கிறார். அதிலே ஒரு பிள்ளையினுடைய பெயர் தான் எப்ராயிம் என்று சொல்வது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவனும் முத்திரை போடப்படாமல் அவன் நிராகரிக்கப்பட்டான் என்பதாக நாம் வேத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் இவனை ஆண்டவர் நிராகரித்தார் என்று சொன்னால், இதிலே சில காரியங்களை நான் வேதத்தின் ஆழத்திலே உங்களை கொண்டு போய் கர்த்தருடைய வசனத்தை உங்களோடு தெளிவாய் நான் பேசும்படியாக விரும்புகிறேன். இவனை ஆண்டவர் நிராகரித்ததற்கு ஒரு காரணம் என்னவென்றால், எப்ராயிம் என்று சொன்னால் ஃப்ரூட்ஃபுல் என்று அர்த்தம், அல்லது தமிழிலே சொல்ல வேண்டும் என்றால் கனி நிறைந்த என்று ஒரு அர்த்தம். பெயரிலே கனி நிறைந்தவனாக இருக்கிறான், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ
அவன் வாழ்க்கையில கனி இருந்திருக்காது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இந்த கனிகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, பெயர் மட்டும் கிறிஸ்தவன் என்று நீங்கள் வைத்தால் போதாது. நீங்கள் கிறிஸ்துவை சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும். திருநெல்வேலி பக்கத்தில் நீங்கள் போனால் கிறிஸ்தவர்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல மாட்டார்கள், அவர்களை வேதக்காரர்கள் என்று சொல்வார்கள். ஏனென்றால் பரிசுத்தமான வேதத்தை அவர்கள் வாசிக்கிறவர்கள், தியானிக்கிறவர்கள், இந்த வேதத்தின்படி வாழுகிறவர்கள். அன்பானவர்களே, ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை நீங்கள் கட்டாயம் வாசிக்க வேண்டும். அது வாசித்ததின்படி ஆண்டவரே ஜீவிக்கத்தக்கதாக எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் ஆண்டவரை பார்த்து கட்டாயம் கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் உங்கள் மேல் முத்திரை போடுவார். தேவனுக்கு பிரியமாய் நடப்போம் ஆனால், தேவனை நாம் நேசிப்போமானால் நம்மேல் ஆண்டவர் முத்திரை போடுவார். பிரியமானவர்களே, நாம் இந்த வேதத்திற்கு புறமாய் நடப்போம் என்றால், ஐயோ நான் உங்களை அறியவில்லை, உங்களை எனக்கு தெரியாது என்று ஆண்டவர் உங்களை நிராகரித்து விடுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களை வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். பெயரிலே கனி நிறைந்தவன் என்று பெயர் வைத்திருக்கிறான். அவன் வாழ்க்கையில கனி இருந்திருக்கும் என்றால் தேவன் தூதர்களை அனுப்பி அவன் தலையிலே முத்திரை போட்டிருப்பார். ஆனால் அவன் வாழ்க்கையிலே முத்திரை போடவில்லை. காரணம், அவன் வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இல்லாததுதான் என்று நான் உங்கள் வாழ்க்கையிலே சொல்ல வேண்டும். இரண்டாவது ஒரு காரியத்தை இந்த எப்பிராயீம் வாழ்க்கையிலிருந்து நான் கண்டுபிடித்தேன். யோசேப்பு தன்னுடைய தகப்பனை அழைத்து தன் 2 பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக அழைக்கிறார். அவன் வருகிறான், 2 பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படி தன் கைகளை வைத்து, தன் 2 கைகளையும் அவர்கள் மேல் வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக வருகிறான். யோசேப்பு நினைத்தான், என் மூத்த பிள்ளையை தான் அவர் வலது கரத்திலே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் வலது கை பக்கத்திலே தன்னுடைய மூத்த மகனை நிறுத்தினான். 2வது மகனை அவருடைய 2வது கையினால் ஆசீர்வதிக்கட்டும் என்று யாக்கோபனுடைய அந்த இடது கையின் பக்கத்திலே 2வது மகனை நிறுத்தினான். ஒரு தகப்பனுடைய ஆசை தன்னுடைய மூத்த பிள்ளைக்கு நிறைய சுதந்திரம் கொடுக்க வேண்டும், முதல் பிள்ளையை நேசிக்க வேண்டும் என்பது அந்த காலங்களிலே யூதர்களுக்குள்ளே இருந்த ஒரு பெரிய பாரம்பரியம். ஆகவே அந்த பாரம்பரியத்தை அவன் அறிந்திருந்தபடினாலே மூத்த மகனை வலது பக்கத்திலும் 2வது மகனை இடது பக்கத்தில் நிறுத்துகிறான். ஆனால் இந்த இஸ்ரவேல், இந்த யாக்கோபு என்ன செய்தான்? தன் கைகளை இப்படி வைத்து மூத்த மகனை தன்னுடைய இடது கரத்தினாலும் 2வது மகனாகிய எப்பிராயீமை தன் வலது கரத்தினாலும் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தது, ஒரு ஸ்லாக்கியம் கிடைத்தது, ஒரு பிரிவிலேஜ் கிடைத்தது. வலது கைகளினாலே ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை இந்த மனிதன் பெற்றுக்கொண்டான், இந்த எப்பிராயீம் பெற்றுக்கொண்டான். அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்ட பிறகும் கூட முத்திரை போடப்படாத ஒரு அபாக்கியமான தன்மையை அவன் பெற்றுக்கொண்டான் என்றால் எவ்வளவு வேதனை பாருங்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவோ சாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்கு பார்த்தாலும் திருச்சபைகள், எங்கு பார்த்தாலும் போதகர்கள். நீங்கள் வானொலி பெட்டியை திறந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் வருகிறது, தொலைக்காட்சி பெட்டியை திறந்தாலும் அங்கே தேவனுடைய வார்த்தை வருகிறது. 24 hours we are hearing the God's message. If you neglect the chance, ஆண்டவருடைய அந்த நல்ல சந்தர்ப்பத்தை நீங்கள் தள்ளுவீர்களானால், அருமையானவர்களே, எப்படி நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள்? யோசித்து பாருங்கள். இந்த பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை அவன் இழந்து போய்விட்டான். பிரியமானவர்களே, ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவதாக, இந்த 2 கோத்திரத்திற்குள்ளும் இருந்த ஒரு பயங்கரமான காரியம் என்னவென்றால், உபாகமம் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். உபாகமம்
29வது அதிகாரம் வாசித்து பாருங்கள். இந்த 2 கோத்திரத்திற்குள்ளும் தேவன் பகைக்கிற, வெறுக்கிற ஒரு பயங்கரமான காரியம் இருந்தது. அது என்னவென்றால் விக்கிரக ஆராதனை. அருமையான ஆண்டவர் தன்னுடைய சட்டத்தில் சொல்கிறார், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலே ஒப்பாயிருக்கிற ஒரு சொருபகத்தை ஆகிலும் விக்கிரகத்தை ஆகிலும் நீ நமஸ்கரிக்கவும் அதை சேவிக்கவும் வேண்டாம் என்று கர்த்தர் வைராக்கியமாய் பேசுகிறார். பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வத்தை சாதாரண ஒரு விக்கிரகமாக நாம் மாற்றிவிட முடியாது. மனிதனுடைய கைகளினால் செய்கிற ஒரு விக்கிரகம் தேவனாய் மாறிவிட முடியாது. அண்ட சராசரங்களை உருவாக்கின ஆண்டவர், எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தையினாலே உருவாக்கின ஆண்டவர். So great and big God. அவர் அவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவர். ஒரு விக்கிரகத்தில் என் ஆண்டவரை உருவாக்க கூடாது, அதை நாம் சேவிக்க கூடாது. இந்த கோத்திரம் அப்படி சேவித்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரை விட உங்கள் மனைவியையோ உங்கள் பிள்ளைகளையோ உங்கள் தொழிலையோ அல்லது வேற எந்த ஒரு காரியத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீர்களால் அதுவும் உங்கள் வாழ்க்கையில் விக்கிரகமாகத்தான் இருக்கும். சிலர் எழுதி போட்டிருக்கிறதை பார்த்திருக்கிறேன், செய்யும் தொழிலே தெய்வம் என்று எழுதி போட்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஒத்தாசை இல்லாமல் எந்த தொழிலையும் நாம் செய்ய முடியாது. ஆண்டவருடைய அனுக்கிரகம் இல்லாமல் எவ்வளவு நமக்கு ஞானம் இருந்தாலும் we cannot achieve anything. எதையுமே நாம் சாதித்து விட முடியாது. ஆகவே தேவனாகிய கர்த்தரை மட்டும் நாம் ஆவியோடு உண்மையோடு நாம் ஆராதிக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த காரியங்கள் இவர்கள் வாழ்க்கையில் இருந்ததினால்தான் தேவ தூதர்களை ஆண்டவர் அனுப்பி முத்திரை போட வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். ஒருவேளை உங்களை யோசித்து பாருங்கள், உங்களை ஆராய்ந்து பாருங்கள். தேவனே, இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் என் வாழ்க்கையில் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பாருங்கள். தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்த, தேவன் உங்கள் மேல் முத்திரை போட, அந்த ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளியாய் மாற்ற இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிறார். நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபங்களை ஏறெடுப்பீர்களா? அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய வேத வசனத்தை கலப்படம் இல்லாமல் தெளிவாய் உம்முடைய மக்களுக்கு போதிக்க அடியனுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இது ஆயிரம் மக்களுக்கு இது பிரயோஜனமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. இதை அவர்கள் கவனமாய் கேட்டு ஆண்டவரே, இந்த அழிவுக்கு தப்பி உம்முடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளிகளாய் கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வியாதியோடு, கவலையோடு, பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களையும் இந்த நாளில் தானே விடுதலை செய்வீராக, விடுதலை செய்வீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.